السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري. اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما. اللهم اغفر لجميع العلماء المسلمين من المحدثين والمفسرين والفقهاء ولكل من خدم الدين ونصره ونشره ودعا إليه والذين جاهدوا في سبيلك بأموالهم وأنفسهم حتى أتاهم اليقين. اللهم يسر اللهم يسر اللهم يسر. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் நேரான பாதையில் நேரான வழியில் நல்லோர் சான்றோர் சஹாபா தாபிஈன் நபிமார்கள் சென்ற வழியிலே நிலைப்படுத்துவானாக, உறுதிப்படுத்துவானாக. இறுதி மூச்சு வரை அந்த பாதையிலேயே நாம் பயணித்து இறந்து அல்லாஹுவை அவன் நம் மீது மகிழ்ச்சி கொண்ட நிலையிலே சந்திப்பதற்கு அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். மதிப்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல் குர்ஆனுடைய விரிவுரையில் சூரத்துல் துஹாவை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இந்த சூராவுடைய இறுதி பகுதியிலே நாம் இருக்கின்றோம். அதாவது 10வது 11வது வசனத்தை நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். முடிந்த அளவு நிறைவு செய்வதற்கு முயற்சி செய்வோம். கவனிங்க. وَأَمَّا السَّائِلَ فَلَا تَنْهَرْ وَأَمَّا السَّائِلَ فَلَا تَنْهَرْ وَأَمَّا بِنِعْمَةِ رَبِّكَ فَحَدِّثْ وَأَمَّا بِنِعْمَةِ رَبِّكَ فَحَدِّثْ. அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3 வழிகாட்டுதல்களை இந்த சூராவின் இறுதியில் கூறுகிறான். அதன் மூலமாக அவர்களுடைய உம்மத்துக்கும் வழிகாட்டப்படுகிறது, உபதேசம் செய்யப்படுகிறது, நல்லறிவு உணர்த்தப்படுகிறது என்பதை சென்ற அமர்விலே விரிவாக பார்த்தோம். அல்லாஹு தஆலா இந்த 10வது வசனத்திலே சொல்கிறான், வ அம்மா, ஆக நபியே செய்தி என்னவென்றால், உங்களுக்கு சொல்லப்படக்கூடிய உபதேசம் முக்கியமான கருத்து வழிகாட்டுதல் என்னவென்றால், அஸ்ஸாயில, கேட்டு வருபவரை, யாசகம் கேட்பவரை, ஃபலா தன்ஹர், நீங்கள் அதட்டாதீர்கள், மிரட்டாதீர்கள், கடின வார்த்தையை கொண்டு அவரிடம் பேசாதீர்கள். இமாம்கள் என்ன சொல்கிறார்கள் கவனிங்க. அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்ம படிக்கிறது வெறும் தெரிந்து கொள்வதற்காக அல்ல, மாறாக நாம் படிப்பது அதன்படி அமல் செய்வதற்காக. ஆகவே இந்த வகுப்பிலே கலந்து கொள்ளக்கூடிய எல்லோரும் அல்லது பிறகு இந்த வகுப்பை பார்த்து பலன் பெறக்கூடிய எல்லோரும், நான் என்னுடைய அமலுக்காக, என்னை திருத்துவதற்காக, என்னை குர்ஆனுடைய வழிகாட்டுதல் படி மாற்றிக்கொள்வதற்காக இந்த கல்வியை கற்கிறேன் என்ற நியத்தோடு என்ற எண்ணத்தோடு கேளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை அழகிய வழியில் நேரான பாதையில் மாற்றுவான். சரியா? ஜஸ்ட் ஒரு நாலேஜ், ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ் என்ற ஒரு எண்ணத்திலோ அந்த நோக்கத்திலோ தயவு செய்து அமர்ந்து விடாதீர்கள். கவனிங்க. இமாம் தபரி ரஹிமஹுல்லா, அல்லாஹ் அவர்களுடைய கபரை பிரகாசமாக்குவானாக, அவர்களுக்கு நற்கூலி வழங்குவானாக, அவர்கள் சொல்கிறார்கள், وَقَوْلُهُ وَأَمَّا السَّائِلَ فَلَا تَنْهَرْ يَقُولُ وَأَمَّا مَنْ سَأَلَكَ مِنْ ذِي حَاجَةٍ. தேவை உடையவர் யாராவது உன்னிடத்திலே, நபியே உங்களிடத்திலே கேட்டு வந்தால், ஃபலா தன்ஹர்ஹு, அவரை அதட்டி மிரட்டி விரட்டி விடாதீர்கள், அவரை நீங்கள் ஒதுக்கி விடாதீர்கள். போ போ, என்ன சும்மா சும்மா இந்த மாதிரி விரட்டி அவர்களை துரத்தி விடாதீர்கள். வலாக்கின் என்றாலும் அத்இம்ஹு, அவர்களுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுங்கள், உணவு கொடுங்கள். வக்தி லஹு ஹாஜதஹு, வக்தி லஹு ஹாஜதஹு, அவருடைய தேவையை நீங்கள் அவருக்கு நிறைவேற்றி கொடுங்கள். அல்லாஹு தஆலாவுடைய வேதம் எத்தகைய மகத்துவமான வேதம். குல் ஹுவல்லாஹு அஹத், ஆயத்துல் குர்சி, ஹுவல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லாஹு அல் மலிக்குல் குத்தூஸ் போன்ற
மகத்தான வசனங்கள், அல்லாஹுவை அறிமுகப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய வசனங்கள், நபிமார்களின் வரலாறுகள் சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய வேதம். அந்த வேதத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், நபியே, உங்களிடத்திலே யாராவது பிச்சை கேட்டு வருகிறார்கள் அல்லவா, தேவையை முன்னிட்டு பசிக்காக, நீருக்காக, உணவுக்காக, உடைக்காக ஏதாவது கேட்டு வருகிறார்கள் அல்லவா, அவர்களை நீங்கள் துரத்தி விடாதீர்கள், விரட்டி விடாதீர்கள். இந்த ஒரு மகத்தான அல் குர்ஆனிலே இப்படிப்பட்ட ஒரு சிறிய செய்தியும் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் இது எத்தகைய மகத்தான ஒரு காரியம், இதற்கு மாற்றம் செய்வது எவ்வளவு ஒரு கெட்ட செயல் என்பதை நாம் புரிய வேண்டும். கவனியுங்கள், இமாம் தபரி அவர்கள் இதற்கு விளக்கம் சொல்கிறார்கள். வ அம்மா மன் சஅலக மின் தி ஹாஜத்தின், தேவை உடையவர் யார் உங்களிடத்திலே கேட்டு வருகிறார்களோ, ஃபலா தன்ஹர்ஹு, அவரை நீங்கள் விரட்டி விடாதீர்கள். அல்லாஹு அக்பர். வலாக்கின் அத்இமுஹு, அவருக்கு நீங்கள் உணவளியுங்கள். அவர் பசியோடு வந்தால் உணவளியுங்கள், தாகத்தோடு வந்தால் தண்ணீர் கொடுங்கள், ஆடை இல்லாமல் வந்தால் அவருக்கு ஆடை அணிவியுங்கள். வக்தி லஹு ஹாஜதஹு, அவருடைய ஹாஜத் என்ன தேவைக்காக உங்களை தேடி வந்தாரோ அந்த தேவையை நீங்கள் அவருக்கு நிறைவேற்றி கொடுங்கள். இமாம் இப்னு கஸீர் என்ன சொல்கிறார்கள், வாருங்கள் பார்ப்போம். வ அம்மா ஸாயில ஃபலா தன்ஹர், ஐ வ கமா குன்த ضالன் ஃபஹதாகல்லாஹ், நபியே, நீங்கள் வழி தவறி இருந்தீர்கள் அல்லவா, அல்லாஹ் உங்களுக்கு வழி காண்பித்தான் அல்லவா. ஃபலா தன்ஹரி ஸாயில ஃபில் இல்மில் முஸ்தர்ஷித், ஒருவர் கல்வியிலே உங்களிடத்திலே விளக்கம் கேட்டு வந்தால், உங்களிடத்திலே நேர்வழி தேடி வந்தால், சரியான பாதை என்ன, அல்லாஹ்வின் பக்கம் செல்லக்கூடிய மார்க்கம் என்ன என்று உங்களிடத்திலே கேட்டு வந்தால், அத்தகைய அந்த கல்வி மாணவரை நீங்கள் விரட்டாதீர்கள், அவரை நீங்கள் ஒதுக்கி விடாதீர்கள், அவருக்கு நீங்கள் மார்க்கத்தை கற்றுக் கொடுங்கள். அப்ப இந்த இடத்துல இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் முதலாவதாக என்ன அர்த்தத்தை சொல்கிறார்கள், நபியே, உங்களுக்கு இந்த மார்க்கம் தெரியாமல் இருந்தது, நேர்வழி தெரியாமல் இருந்தது, அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழியை கொடுத்தான் அல்லவா, அது போன்றே யாராவது உங்களிடத்திலே மார்க்க சட்டங்களை கேட்டு வந்தால், விளக்கங்கள் கேட்டு வந்தால், கல்வி ஃபத்வா தேடி வந்தால், அவரை நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட வேலையின் காரணமாகவோ அல்லது உங்களுடைய தனிப்பட்ட மற்ற ஈடுபாடுகளின் காரணமாகவோ அவரை நீங்கள் ஒதுக்கி விடாதீர்கள், விரட்டி விடாதீர்கள், புறக்கணித்து விடாதீர்கள். மாறாக அவருக்கு தேவையான கல்வியை கொடுத்து, நேர்வழியை கற்றுக் கொடுத்து அவரை அனுப்பி வையுங்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் கூறுவதாக இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் விளக்கம் சொல்கிறார்கள். அப்ப இமாம் தபரியை பொறுத்த வரைக்கும் அஸ்ஸாயில் என்பதற்கு அவர்கள் கூறிய பொருள் என்ன, உலக தேவைகளை கேட்டு வரக்கூடியவர், தன்னுடைய உலகம் சார்ந்த அந்த நிர்பந்தத்திற்காக வேண்டி யாசகம் கேட்கக்கூடியவர் என்பது இமாம் தபரி சொல்லக்கூடிய கருத்து. இமாம் இப்னு கஸீர் சொல்லக்கூடிய கருத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது மார்க்கத்தினுடைய இல்மை தேடியவராக, நேர்வழியை தேடியவராக என்பதாக, இது மார்க்க சம்பந்தமாக யாசிக்கக்கூடியவர், கேட்டு வரக்கூடியவர் என்ற கருத்தை இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள். கவனிங்க, ஆக இரண்டு கருத்துகளுக்குமே இந்த வசனத்தினுடைய வாக்கியம் பொதுவாக இருக்கிறது. அதனால ரெண்டு கருத்தையுமே சொல்லலாம், ரெண்டு கருத்துமே ஏற்றமான கருத்து தான். நம்மை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டையுமே நம்ம எடுத்துக்கொள்ளலாம். கால இப்னு இஸ்ஹாக் சொல்கிறார்கள், வ அம்மா ஸாயில ஃபலா தன்ஹர், ஐ ஃபலா தகுன் ஜப்பாரன் வலா முதகப்பிரன் வலா ஃபஹாஷன் வலா ஃபல்லன் அலா துஅஃபாஇ மின் இபாதில்லாஹ். இந்த அம்மா ஸாயில ஃபலா தன்ஹர் என்பதற்கு என்ன விளக்கம் என்றால், இப்னு இஸ்ஹாக் ரஹிமஹுல்லாஹ், அவங்க பேரு முஹம்மது இப்னு இஸ்ஹாக், பெரிய முஹத்திஸ், முஃபஸ்ஸிர், பெரிய வரலாற்று ஆசிரியர். அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா தன்னுடைய நபிக்கு உபதேசம் வழங்குகிறான். ஃபலா தகுன் ஜப்பாரன், நபியே, நீங்கள் அடக்கக்கூடிய, மக்களுக்கு அநியாயம் செய்யக்கூடிய, மக்கள் மீது ஆதிக்கம் செலுத்தி அவர்களை மிரட்டக்கூடியவராக இருக்காதீர்கள். வலா முதகப்பிரன், பெருமை பேசுபவராக, தன்னுடைய பெருமையை பேசக்கூடியவர்களாக இருக்காதீர்கள். வலா ஃபஹாஷன், ஆபாசமான வார்த்தைகள் பேசக்கூடியவராக இருக்காதீர். வலா ஃபல்லன், கடுகடுப்பான வார்த்தைகள் உபயோகிக்கக்கூடியவராக, தடிப்பமான சொற்களை பயன்படுத்தக்கூடியவராக இருக்காதீர். யாரிடத்திலே? அலா துஅஃபாஇ மின் இபாதில்லாஹ், அல்லாஹ்வுடைய அடியார்களில் இருக்கக்கூடிய பலவீனர்கள்,
மெலிந்தவர்கள் நலிந்தவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, சாமானியர்கள், அவர்களிடத்திலே நீங்கள் இப்படி நடந்து கொள்ளாதீர்கள். அதுக்கு என்ன அர்த்தம் கிடையாது. அப்ப மற்றவங்கள்ட்ட நடக்கலாமா என்று குதர்க்கமா நம்ம கேட்கக்கூடாது. அதாவது பொதுவா மனிதன் எப்போதுமே தன்னை விட மேலானவர்களிடத்துல, தன்னை விட உயர்ந்தவர்களிடத்துல பணிந்து பயந்து அடக்கமா ஒழுக்கமா மரியாதையாக பேசுவான். ஆனா இந்த தன்னுடைய பொய்யாப்பு வீராப்பு இருக்கு பாருங்க, வீரம் இருக்கு பாருங்க, இந்த பகட்டு ஆணவம் கர்வம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் பொதுவா மனிதர்கள் எங்க காட்டுவாங்கன்னா தனக்கு கீழே உள்ளவர்களிடத்துல தான் காட்டுவாங்க. அது பொருளாதாரத்தில் கீழே இருப்பவர்களோ அல்லது செல்வத்திலோ அல்லது சமூக அந்தஸ்திலோ யார் தம்மை விட கீழே இருக்கிறார்களோ அவர்கள் மீதுதான் இந்த மனிதன் இருக்கிறானே, இருக்கிற பந்தா, இருக்கிற பகட்டு, பெருமை, அக்கிரமம், அநியாயம், அழிச்சாட்டியம், எல்லா கெட்ட குணத்தையும் வெளிப்படுத்துவான். ரொம்ப பேர் பாருங்க, வீட்டில் வேலைக்காரங்க வச்சிருப்பாங்க. அந்த வேலைக்காரங்கள்ட்ட அவங்க பேசுற பேச்சு, நடந்துக்கிற நட, அவங்களுக்கு உபயோகிக்கிற வார்த்தை, அவங்களுக்கு காட்டுற முகம், அவங்களிடத்துல அவங்களுக்கு சோறு போடுற விதம், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அல்லாஹ் பாதுகாக்கணும். இவங்கெல்லாம் எதுக்கு தொழுகிறாங்க, இவங்கெல்லாம் எதுக்கு நோன்பு வைக்கிறாங்க, இவங்கெல்லாம் எதுக்கு குர்ஆன் ஓதுறாங்க, இதெல்லாம் என்ன, சுத்தமா இஸ்லாமுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதே போல வீட்டில் யாசகம் கேட்டு வர்றவங்க, அதே போல உறவுகளில் உள்ள மெலிந்தவர்கள், சாமானியர்கள், இல்லாதவர்கள், சரிங்களா? அப்ப மனிதன் இருக்கிறானே, அவனுடைய கெட்ட குணம் எப்போது வெளிப்படும், அதற்கு சில நேரம் இருக்குது, சில இடம் இருக்குது. அந்த நேரத்தில் யாரிடத்திலே நல்ல குணம் வெளிப்படுகிறதோ அவர்கள்தான் உண்மையான நற்குணசீலர்கள், அவர்கள்தான் உண்மையில் ஒழுக்கமானவர்கள், பண்பாளர்கள். புரியுதுங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? அதாவது மல்யுத்தத்திலே அடுத்தவனை வீழ்த்தக்கூடியவன் வீரன் அல்ல, கோபத்தின் போது தன்னை அடக்கக்கூடியவன் தான் வீரன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா? அதே போலதான் நம்முடைய மார்க்கம் இருக்கிறதே, நமக்கு அழகான வழிகாட்டுதல். உன்னை விட யார் குறைவாக இருக்கிறார்களோ, பொருளிலோ அல்லது சமூக அந்தஸ்திலோ எப்படியோ, அவர்களிடத்தில் நீ எப்படி நடந்து கொள்கிறாய் என்பதை வைத்துத்தான் அல்லாஹ்விடத்திலே உன்னுடைய கண்ணியம் முடிவு செய்யப்படுகிறது, எழுதப்படுகிறது. ஆக இந்த இடத்துல இமாம் இப்னு இஸ்ஹாக் ரஹிமஹுல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த விளக்கம் இருக்கிறது, ரொம்ப கவனிக்க வேண்டிய விளக்கம். இது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியதை போன்று இது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதின் மூலமாக இந்த உபதேசம் யாருக்கு முன்வைக்கப்படுகிறது? அவர்களுடைய உம்மத்திற்கு, அவர்களை நம்பிக்கை கொண்ட உம்மத்துகளுக்கு இந்த வசனம் வழிகாட்டுகிறது. அல்லாஹ் சொல்கிறான், ஃபலா தகுன் ஜப்பாரன், நபியே மக்களை மிரட்டக்கூடியவராக, அடக்கக்கூடியவராக, அக்கிரமம் செய்யக்கூடியவராக, யாரும் கேட்க முடியாது என்ற இருமாப்பிலே நீங்கள் இருக்காதீர்கள். வலா முத்தகப்பிரன், பெருமை அடிப்பவராக இருக்காதீர். வலா ஃபஹாஷன், ஆபாசமான பேச்சுக்களை பேசக்கூடியவராக இருக்காதீர். வலா ஃபல்லன், கடினமான தடிப்பமான வார்த்தைகளை பேசக்கூடியவராக இருக்காதீர். யாரிடத்திலே? அல துஅஃபாஇ மின் இபாதில்லாஹ், அல்லாஹ்வுடைய அடியார்களில் இருக்கக்கூடிய பலவீனர்களிடத்திலே, சாமானியர்களிடத்திலே. சில வீடுகளில் வாகனம் வைத்திருப்பார்கள், அந்த வாகனத்திற்கு வாகன ஓட்டிகள், டிரைவர்கள் இருப்பார்கள். அவர்களுடைய வீடுகளுடைய தேவைகளை செய்து கொடுப்பதற்காக ஒவ்வொரு தேவைக்கும் பணியாளர்களை வைத்திருப்பார்கள், அல்லது ஒரே பணியாளர் எல்லா தேவைகளையும் நிறைவேற்றக்கூடியவராக இருப்பார்கள். இந்த நேரத்திலே அந்த பணியாளர்களிடத்திலே எப்படி பழக வேண்டும், எப்படி அவர்களிடத்திலே நாம் நடந்து கொள்ள வேண்டும், எப்படி பேச வேண்டும், அது இந்த வசனத்திலே சொல்லப்படுகிறது. அப்ப அந்த நேரத்தில் நம்ம அவங்களிடத்துல நடுநிலையாக இருக்க வேண்டும். அவங்களுடைய கண்ணியத்தையும் பேணும் விதமாக, நம்முடைய வேலைகளும் அவர்களிடத்திலிருந்து நிறைவேறும் விதமாக நாம் அவர்களை மரியாதையோடு நடத்த வேண்டுமே தவிர, அவர்கள் வேலையாட்கள், நாம் என்ன பேசினாலும் அவர்கள் எதிர்த்து பேச முடியாது, அல்லது நம்முடைய திட்டுதலுக்கு, ஏசுதலுக்கு, நம்முடைய முரட்டு தடிப்பமான வார்த்தைகளுக்கு அவர்களால் பதில் சொல்ல முடியாது என்பதால் அசிங்கமாக, ஆபாசமாக பேசுவது, கெட்ட வார்த்தைகளை கொண்டு பேசுவது, கெட்ட சொற்களை கொண்டு அவர்களை திட்டுவதெல்லாம் அறவே இருக்கக்கூடாது. இது ஒரு முஸ்லிம், ஒரு முஸ்லிமான ஆணுடைய பெண்ணுடைய குணம் அல்ல. வகால கத்தாதா ரஹிமஹுல்லாஹ்,
يعني رد المسكين برحمة ولين. இந்த இடத்துல இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாம் தபரி சொல்லக்கூடிய அந்த விளக்கத்தையும் கொண்டு வந்துறாங்க. மிஸ்கின் ஏழை எளியவர் யாரும் உங்களிடத்திலே வந்தால் அன்போடு கருணையோடு மென்மையாக அவருக்கு பதில் கூறுங்கள். அப்ப ஏதாவது அவருக்கு நீங்கள் கொடுக்க முடிந்தால் கொடுத்து அனுப்பிவிடுங்கள். அப்படி முடியவில்லை என்றால் அழகிய முறையிலே மென்மையாக நளினமாக 4 வார்த்தைகளை சொல்லி அவரை நீங்கள் திருப்பி அனுப்புங்கள். அப்படி இல்லாமல் அவர்களின் முகத்திலே கதவை வேகமாக சாத்துவதோ அல்லது திட்டுவதோ அல்லது வேறு விதமான சொற்களை பயன்படுத்துவதோ நபியே உங்களுக்கு அழகல்ல, உங்களது உம்மத்துக்கு முஸ்லிம்களுக்கு அது அழகல்ல. சரி, அடுத்து இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன சொல்றாங்க பார்ப்போம். எப்போதும் போல இமாம் குர்துபி நிறைய அதிகமான விளக்கங்களை சொல்றாங்க, பார்ப்போம். எல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள், பொக்கிஷங்கள், இல்முடைய கசானாக்கள். யா ரப் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் ரப்பி ஸித்னி இல்மா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இமாம்கள் நமக்கு எப்படி கல்வியை சேர்ப்பிப்பதற்காக இப்பேற்பட்ட பல சிரமங்களை சுமந்தார்களோ, அதற்காக தங்களது வாழ்க்கையின் சுகங்களை எல்லாம் அர்ப்பணித்தார்களோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய கபரிலே அவர்களுக்கு பிரகாசத்தை, ஒளியை, நிம்மதியை, பாதுகாப்பை, மகிழ்ச்சியை, சொர்க்கத்தின் சந்தோஷத்தை தந்தருள்வானாக. ஆமீன். وَأَمَّا السَّائِلَ فَلَا تَنْهَرْ قَوْلُهُ تَعَالَى وَأَمَّا السَّائِلَ فَلَا تَنْهَرْ. இமாம் குர்துபி சொல்கிறார்கள், ஐ லா தஸ்ஜுருஹு. அழகான அரபி படிக்கணுங்க, புரியுதா? லா தஸ்ஜுருஹு, நபியே அவரை அதட்டாதீர். ஃபஹுவ நஹியுன் அன் இக்லாலில் கௌலி. என்ன அர்த்தம் லா தன்ஹர் என்றால்? கடினமான தடிப்பமான வார்த்தைகளை பயன்படுத்துவது இங்கே தடுக்கப்படுகிறது. வலாக்கின் ருத்தஹு பிபதிலி யசீரின் அல்லது பிபதிலின் யசீரின் அவ் ரத்தின் ஜமீலின். அவங்களுக்கு ஏதாவது கொடுத்து அனுப்புங்கள் அல்லது அழகிய முறையிலே ஏதாவது சொல்லி அனுப்புங்கள். இப்போது எங்களிடத்திலே வசதி இல்லை, பிறகு ஒரு முறை நீங்கள் வந்தால் எங்களால் முடிந்ததை உங்களுக்கு தருகிறோம். இது போன்ற அழகிய வார்த்தைகளை சொல்லி அவரை நீங்கள் அனுப்புங்கள். வத்குர் ஃபக்ரக, நீங்களும் ஒரு காலத்திலே ஏழையாக, வறுமையிலே, தேவை உள்ளவராக இருந்தீரே நபியே, அதை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே தன்னுடைய நபிக்கு அறிவுரை கூறுகிறான் என்று காலஹு கதாதது வ கைருஹு ரஹிமஹுமுல்லாஹ். இமாம் கத்தாதா போன்றவர்கள் இதற்கு இப்படி விளக்கம் சொல்கிறார்கள். இவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. நீங்க அவங்கள அதட்டாதீங்க, மிரட்டாதீங்க, அவங்கள அசிங்கமா தடிப்பமா பேசாதீங்க. ஏதோ முடிந்ததை கொஞ்சமாவது பிபதிலி யசீரி, ரொம்ப எது முடியுமோ அற்ப அளவையாவது நீங்கள் அவருக்கு கொடுத்து அவரை அனுப்புங்கள் அல்லது அழகிய முறையிலே பதில் சொல்லி அனுப்புங்கள். وروي عن أبي هريرة رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال لا يمنعن أحدكم السائل. யாசகம் கேட்டு வரக்கூடிய யாரையும் நீங்கள் தடுக்காதீர்கள். وأن يعطيه إذا سأل, அவர் யாசகம் கேட்டால் அவருக்கு கொடுப்பதையும் நீங்கள் தடுக்காதீர்கள். وَلَوْ رَأَى فِي يَدِهِ قَلْبَيْنِ مِنْ ذَهَبٍ, அந்த யாசகம் கேட்டு வரக்கூடியவருடைய கையிலே தங்கத்தின் 2 அதாவது இதயங்கள் இருந்தாலும் சரியே, அப்ப அந்த அளவுக்கு தங்கத்தை கையில் வைத்திருந்தாலும் சரியே அவருக்கு நீங்கள் கொடுங்கள் அல்லது அவருக்கு கொடுப்பதை நீங்கள் தடுக்காதீர்கள். வக்கால இப்ராஹிம். சரி, நான் முதல்ல இந்த விஷயங்களை படிச்சிடறேன், இடையில தேவைப்படும் பொழுது உங்களுக்கு விளக்கங்களை சொல்றேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால இதை நீங்க புரிந்து கொண்டே வரணும் இன்ஷா அல்லாஹ். வக்கால இப்ராஹிம் இப்னு அத்ஹம் ரஹிமஹுல்லாஹ், பெரிய ஒரு தத்துவ அறிஞர், ஞானி, சொல்கிறார்கள், நிஅமல் கௌமுஸ் சுஆல் அல்லது நிஅமல் கௌமுஸ் சவ்வால். அதாவது யாசகம் கேட்டு வரக்கூடியவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் ரொம்ப சிறந்தவர்கள் என்று சொல்கிறார்கள். நம்ம எப்படி பார்த்தோம், ஞானிகள் எப்படி பார்க்கிறாங்க பாருங்க. அதான் நம்முடைய பார்வை இருக்கிறதே, இது கண் பார்வையை தவிர கல்புடைய பார்வை அல்ல. ஞானிகள் இருக்கிறார்களே கல்புடைய பார்வையில் பார்ப்பார்கள், கண் பார்வையை கொண்டல்ல. அவர்கள் சொல்கிறார்கள், இந்த யாசகம் கேட்டு வரக்கூடியவர்கள் ரொம்ப சிறந்த மக்கள். ஏன் தெரியுமா? யஹ்மிலூன ஜாதனா இலல் ஆஹிரா, நமக்கு தேவையான மறுமையின் கட்டுச்சாதங்களை அவர்கள் சுமந்து நம்மிடத்திலே வருகிறார்கள். சுப்ஹானல்லாஹ், நாம் நம்முடைய மறுமைக்கு சம்பாதிப்பதற்கான கட்டுச்சாதத்தை நம்மிடத்திலே கொண்டு வருகிறார்கள்.
எப்படி அவர்களுக்கு நாம் கொடுப்பதின் மூலமாக நம்முடைய மறுமைக்கான அந்த பொக்கிஷத்தை கட்டுச்சாதத்தை நாம் அனுப்பி கொள்கிறோம். அப்படி யாசகம் கேட்டு அவங்க நம்ம வீட்டை தேடி வரலனா நமக்கு சதகா செய்வதற்குரிய வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கும். யஹ்மிலூன ஜாதனா இலல் ஆஹிரா, அவர்கள் நம்முடைய மறுமைக்கான கட்டுச்சாதத்தை அவர்கள் கொண்டு வருகிறார்கள் அப்படியும் அர்த்தம் வைக்கலாம். அல்லது அவர்கள் நம்முடைய கட்டுச்சாதத்தை எடுத்துக்கொண்டு மறுமைக்கு சுமந்து வருகிறார்கள். நம்ம கொடுத்த சதக்கா தர்மம் இருக்கிறது அல்லவா, அதை நாளை மறுமையிலே அவர்கள் எடுத்து வரும் பொழுது அது நமக்கு அல்லாஹ்வின் புறத்திலே நரகத்திலிருந்து நம்மை தடுக்கக்கூடிய கேடயமாக அமையும். وقال إبراهيم النخعي رحمه الله السائل بريد الآخرة, சொல்கிறார்கள் யாசகம் கேட்டு வரக்கூடியவர் மறுமைக்கான போஸ்ட்மேன். யாசகம் கேட்டு வரக்கூடியவர் யாரு? பரீதுல் ஆஹிரா, மறுமைக்கான தபால்காரர். அப்ப என்ன அர்த்தம்? யஜீவு இலா பாபி அஹதிக்கும், உங்களிலே ஒருவருடைய வீட்டு வாசலுக்கு வந்து ஃபயகூல், அவர் சொல்கிறார், ஹல் தபஅஸூன இலா அஹ்லீக்கும் பிஷைஇன், உங்களுடைய குடும்பத்தாருக்கு ஏதாவது நீங்கள் சதகா அனுப்பி வைக்க விரும்புகிறீர்களா என்று அவர் கேட்கிறார். நீங்க கேட்கலாம், இந்த காலத்துல யாரும் யாசகம் கேட்டு வர்றவங்க இந்த மாதிரி வார்த்தையை சொல்றது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அவர்கள் வாயால் இந்த வார்த்தையை சொல்லவில்லை என்றாலும் அவர்களுடைய செயல் நமக்கு இந்த வார்த்தையை உணர்த்துகிறது. செயலால் இந்த வார்த்தை அவர்கள் புறத்திலிருந்து வெளிப்படுவதை போல. அப்ப அவங்க யாசகம் கேட்டு வரும் பொழுது நாம் நம்முடைய இறந்துவிட்ட நம்முடைய முன்னோர்களுக்காக தர்மம் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை இவர்கள் மூலமாக அல்லாஹு தஆலா நமக்கு அனுப்புகிறான். சுப்ஹானல்லாஹ், எப்படி பார்த்தார்கள் பாருங்கள். இப்ராஹிம் நஹஇ ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், அஸ்ஸாயிலு பரீதுல் ஆஹிரா, யாசகம் கேட்டு வரக்கூடியவர் மறுமைக்கான தபால்காரர் ஆவார். நமக்கு நம்ம எப்படி தபால்காரர், எப்படி இங்க இருந்து தபாலை வாங்கி கொண்டு போய் அடுத்த ஊர்ல இருக்கக்கூடிய நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு யாருக்கு நம்ம அனுப்பணுமோ கொடுக்கிறார் அல்லவா, அதே போல நம்முடைய சதக்காவை நம்முடைய உறவினர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர். இவருக்கு கொடுப்பதின் மூலமாக அது நம்முடைய உறவுகளுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. யஜீவு இலா பாபி அஹதிக்கும், அவர் நம்முடைய யாராவது ஒருவருடைய வீட்டு வாசலுக்கு வருகிறார். ஃபயகூல், அவர் சொல்கிறார், ஹல் தபஅஸூன இலா அஹ்லீக்கும் பிஷைஇன், உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு ஏதாவது நீங்கள் அனுப்பி வைக்க விருப்பமா என்று அவர் கேட்கிறார், அல்லது கேட்பதை போன்று. وروي أن النبي صلى الله عليه وسلم قال ردوا السائل ببذل يسير أو رد جميل, நீங்கள் யாசகம் கேட்டு வரக்கூடியவரை நீங்கள் அனுப்பி வையுங்கள். எப்படி? ஏதாவது சிலவற்றை கொடுத்தாவது அல்லது அழகிய சொற்களை சொல்வதின் மூலமாகவது. فإنه يأتيكم من ليس من الإنس ولا من الجن ينظر كيف صنيعكم فيما خولكم الله. الله أكبر. ஏனென்றால் சில நேரங்களிலே உங்களிடத்திலே வருவார்கள் யாசகம் கேட்பவர்கள், அவர்கள் மனிதர்களும் அல்ல ஜின்களும் அல்ல. ஏன் வருகிறார்கள்? அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த ஃபீமா ஹவ்வலகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்ததில் நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்கள் என்று உங்களை சோதிப்பதற்காக. அல்லாஹு அக்பர். அப்போ வரக்கூடிய யாசித்து வரக்கூடிய அந்த மனிதர், அவர் இருக்கிறாரே மனித தோற்றத்தில் இருக்கலாம், ஆனா அவர் மனிதரும் இல்லை ஜின்களும் இல்லை. அப்ப யாரா இருப்பாங்க? மலக்குகளாக இருப்பார்கள். அல்லாஹ் அவர்கள் மூலமாக உங்களை சோதிக்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்ததில் நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்று. உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன் பாருங்க. இந்த ஹதீஸ உண்மைப்படுத்தும் விதமாக ஒரு ஹதீஸ் நீங்க படிச்சிருப்பீங்க. அநேகமாக நான் சொல்லும் போதே பலருக்கு ஞாபகம் வந்திருக்கும். நேரடி வகுப்பாக இருந்தால் அல்லது மைக்கை ஆன் பண்ணி வச்சுருந்தா நம்ம கேட்கலாம். ஆனால் நான் இங்கே மைக்கை ஆன் பண்ணால் எல்லாம் வீட்டில் உள்ள சொந்த கதை சோக கதையெல்லாம் கேட்குற மாதிரி எல்லாமே சேட்டை பண்ணுறீங்களே, அதனால் எப்படி மைக்கை ஆன் பண்ண முடியும்? அதனால் பாடம் முடிகிற வரைக்கும் குறவளையை பிடிச்சி நெரிச்ச மாதிரி மைக்கை ஆஃப் பண்ணி வைக்க வேண்டியிருக்கு. சரி, அதாவது முந்தைய காலத்தில் 3 நபர்கள் இருந்தார்கள். கண் குருடர் இருந்தார், குஷ்டரோகி இருந்தார், அதே போல தலையில முடி இல்லாத சொட்டையா ஒரு மனிதர் இருந்தார். 3 பேரிடத்திலையும் ஒருத்தர் வர்றார். அவர் என்னப்பா உனக்கு என்னப்பா பிரச்சனை, நான் உனக்கு துவா செய்யறேன் சொல்லுப்பா அப்படிங்கிறார். அப்போ ஒருத்தரும் தங்களுடைய பிரச்சனையை சொல்றாங்க, தங்களுடைய வறுமையை சொல்றாங்க. அப்போ வந்தவர் அந்த பிரச்சனையை அல்லாஹ்வுடைய பேரால நீக்கி அவருடைய வறுமை போற மாதிரி
அவருக்கு ஒரு செல்வத்தை கொடுத்து இதில் அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்யட்டும் என்பதாக சொல்லிட்டு போயிறார். சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். இப்ப இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு எல்லாம் பெரிய பெரிய பணக்காரராக ஆனதற்கு பிறகு அதே நபர் வர்றார். வந்து ஒருத்தர்கிட்டையும் யாசகம் கேட்கிறார். நான் ஒரு முசாஃபிரு, நான் வெளியூருக்கு போகணும், எனக்கு எதுவுமே இல்லை, ஏதாவது கொடுங்களேன்னு சொல்லிட்டு 2 பேர் மறுத்துடுறாங்க. மூன்றாவது ஒருத்தர் யார் வந்து குருடரா இருந்தாரோ, யார் ஆட்டு மந்தைகளுக்கு உரிமையாளரா இருந்தாரோ அவர் மட்டும் அல்லாஹ் எல்லாமே அல்லாஹ் கொடுத்தது, உனக்கு விரும்பியதை நீ எடுத்துக்க, நீ விட்டுட்டு போறதை விட நீ எடுத்துட்டு போறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்று வாழ்த்தி அந்த மனிதருக்கு அவ்வளவு கண்ணியப்படுத்துறார். கடைசியில அந்த வந்த நபர் சொல்றாரு, நான் ஒன்னும் தேவைக்காக வேண்டி வரல, உங்க 3 பேரையும் சோதிப்பதற்காக அல்லாஹ் என்னை அனுப்பினான் என்று சொல்லி அவருக்கு துவா செஞ்சுட்டு மற்ற 2 பேரையும் சபிச்சுட்டு போயிறார். அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த ஹதீஸை புரியறதுக்கு அந்த ஹதீஸை ஞாபகத்தில் வைங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியதாக அறிவிக்கப்படுகிறது, யாசகம் கேட்பவரை நீங்கள் எப்படி அனுப்ப வேண்டும்? ஏதாவது சில பொருட்களை கொடுத்து அனுப்புங்கள், அல்லது அழகிய முறையிலே பதில் சொல்லி அனுப்புங்கள். ஏனென்றால் உங்களிடத்திலே சிலர் வருவார்கள், அவர்கள் மனிதர்களிலும் உள்ளவர்கள் இல்லை, ஜின்களிலும் உள்ளவர்கள் இல்லை. அல்லாஹு தஆலா உங்களை பார்க்க விரும்புகிறான். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்ததிலே நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்று எந்துரு கைஃப ஸனீஉக்கும் ஃபீமா ഖவ்வலகுமுல்லாஹு வகீல அல் முராது பிஸ்ஸாஇலி ஹாஹுனா. அடுத்து இமாம் குர்துபி சொல்றாங்க, இதுவரைக்கும் நாம் சொன்ன கருத்து, அதாவது உலக தேவைகளை, பசியையோ ஆடையையோ அல்லது வேறு ஒரு தேவையையோ கேட்டு உங்களிடத்தில் வரக்கூடியவர் என்ற அடிப்படையிலே. மேலும் விளக்கம் என்ன சொல்லப்படுகிறது என்றால், இந்த இடத்தில் கேட்டு வரக்கூடியவர் என்பதை கொண்டு யார் நோக்கம் என்றால், அல்லது யஸ்அலு அனித்தீன், மார்க்கத்தில் கேள்வி கேட்டு வரக்கூடியவர். ஐ ஃபலா தன்ஹருஹு பில் கில்லதி வல் ஜஃபுவதி, அவரிடத்தில் முரட்டுத்தனமா கடினமாக நீங்கள் நடந்து அவரை நீங்கள் விரட்டாதீர்கள். வ அஜிபுஹு பிரிஃப்கின் வலீனின், அவரிடத்தில் மென்மையாக மிருதுவாக இலகிய முறையிலே நீங்கள் இலகிய முறையிலே அவரிடத்தில் பேசுங்கள், அவருக்கு பதில் அளியுங்கள். வ அஜிபுஹு பிரிஃப்கின் வலீனின் காலஹு சுஃபியானு ரஹிமஹுல்லா. இமாம் சுஃபியான் இப்னு உயைனா அல்லது சுஃபியானு ஸௌரி இந்த விளக்கத்தை சொல்கிறார்கள். கால இப்னுல் அரபி, இவங்க பெரிய ஒரு அறிஞர், சொல்கிறார்கள், வ அம்மஸ் ஸாயிலு அனித்தீனி, யார் மார்க்க விஷயத்தில் கேட்டு வருகிறார்களோ ஃபஜவாபுஹு ஃபர்துன் அலல் ஆலிமி, மார்க்க அறிஞர் மீது கட்டாயமாக இருக்கிறது அவருக்கு பதில் கொடுப்பது. அலல் கிஃபாயா, இது ஃபர்து அலல் கிஃபாயா. சரிங்களா? கையத்தாய் சாயிலில் பிர்ரி சவாஉன், எப்படி யாசகம் கேட்டு வரக்கூடியவருக்கு ஏதாவது கொடுத்து உதவுவது எப்படி ஃபர்து கிஃபாயாவா இருக்குதோ. ஒரு ஊர்ல ஒருத்தர் யாசகம் கேட்டு வர்றாரு, அந்த ஊர்ல யாருமே அவருக்கு தர்மம் கொடுக்கல, அவருடைய பசியை போக்கலைன்னா ஊர்ல உள்ள எல்லாருமே குற்றவாளிகள். யாராவது சிலர் கொடுத்து விடுவார்களே, ஆனால் மற்றவர்கள் அந்த குற்றத்திலிருந்து நீங்கி விடுவார்கள். இப்படி ஃபர்து அலல் கிஃபாயாவாக இருக்கிறது. 2 பேருக்கும் பதில் கொடுப்பது. யாருக்கு? மார்க்க விஷயத்தில் கேட்டு வர்றவருக்கும், அதே போல தேவையை கேட்டு வரக்கூடியவங்களுக்கும். யாராவது அதை செய்துவிட்டால் மற்றவர்களுடைய பொறுப்பும் நீங்கிவிடும். அடுத்து வகது கான அபு தர்தா ரஹிமஹுல்லா யன்துரு இலா ஸஹாபில் ஹதீஸ், ஹதீஸை கற்பதற்காக வரக்கூடிய மாணவர்களை இமாம் சஹாபி அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப பரிவோடு பார்ப்பார்கள். வ யப்சுது ரிதாஅஹு லஹும், தங்களுடைய விரிப்பை, போர்வை, தாங்க போச்சிருக்கிற போர்வையை எடுத்து விரிச்சு அந்த மாணவர்களை அதிலே உட்கார சொல்வார்கள். வ யகூலு மர்ஹபன் பி அஹிப்பத்தி ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய நேசர்களே வாருங்கள் வாருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூ தர்தா வரவேற்பார்கள். وفي حديث أبي هارون العبدي رضي الله عنه عن أبي سعيد الخدري رضي الله عنه قال إذا أتينا أبا سعيد, அபு சயீத் குத்ரி அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கும்போது ஒரு வாலிப 15 வயதுடைய சஹாபியா இருந்தாங்க. அதற்கு பிறகு அவங்க பெரிய மூத்த சஹாபியானாங்க, ஹதீஸ் கலையினுடைய முஹத்திஸாக இருந்தார்கள். அப்போ அவர்களிடத்தில் கல்வி படிக்கிறதுக்காக வேண்டி பல தூரத்திலிருந்து மாணவர்கள் வருவார்கள். அப்போது அபு சயீத் என்ன செய்வார்கள்? மர்ஹபன் பி வஸிய்யத்தி ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய உபதேசமே வாருங்கள். அதாவது யார் விஷயத்தில் எங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செய்தார்களோ அந்த தோழர்களே, அந்த மாணவர்களே நீங்கள் வாருங்கள். இன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால இன்னன்னாஸ லகும் தபஉன், மக்கள் எல்லாம்
உங்களை பின்பற்றக்கூடியவர்கள் தான். ஏன்? உங்களிடத்துல தான் ஹதீஸ் இருக்கு. وَإِنَّ رِجَالًا يَأْتُونَكُم مِّنْ أَقْطَارِ الْأَرْضِ அப்படி எடுத்துக்கொள்ளலாம். சஹாபாக்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். மக்களே, சரி, இன்னன்னாஸ மக்கள் லக்கும் தபஉன் சஹாபாக்களே உங்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். வ இன்ன ரிஜாலன் யஅதூனகும் மின் அக்தாரில் அர்தி பூமியின் பல பாகங்களிலிருந்து மக்கள் உங்களிடத்திலே யதஃபக்கஹூன் மார்க்க சட்டங்களை கல்வியை கற்றுக்கொள்வதற்காக வருவார்கள். ஃபஇதா அதௌகும் அவர்கள் உங்களிடத்திலே வந்தால் ஃபஸ்தௌசு பிஹிம் கைரன் அவர்களுக்கு நீங்கள் நன்மையை நாடுங்கள், அவர்களிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். ஆக இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியதால அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு யார் தங்களிடத்திலே ஹதீஸை ஃபிக்ஹ் மார்க்க சட்டத்தை படிப்பதற்காக வருவார்களோ அவர்களை அப்படி சந்தோஷமாக வரவேற்பார்கள். وفي روايه ياتيكم رجال من قبل المشرق மற்றும் ஒரு அறிவிப்பிலே வருகிறது கிழக்கு பகுதியிலிருந்து கிழக்கு நாடுகளிலிருந்து உங்களிடத்திலே பலர் வருவார்கள் என்று. فذكره அடுத்து واليتيم والسائل منصوبان بالفعل الذي بعده وحق المنصوب ان يكون بعد الفاء والتقدير مهما يكن من شيء فلا تقهر اليتيم ولا تنهر السائل. இது இலக்கிய சார்ந்த விஷயம், ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். புரியுதுங்களா? அல்லாஹ் அக்பர். வருவிய அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال சரி, ஒரு ஹதீஸ் ஒன்று அறிவிக்கப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் பின்னாடி உங்களுக்கு குறிப்பு எழுதும் பொழுது இதுல எது ஹதீஸ் சஹீஹ், எதுல ஏதாவது சில பலவீனம் இருந்தா அந்த பலவீனம் என்னங்கிறத நம்ம சொல்லுவோம். பொதுவா இது இப்ப எல்லாமே நம்ம ஒரு கல்வி தெரிந்து கொள்கிறோம், பல முக்கியமான விஷயங்கள் இருக்கு ஒவ்வொன்றிலையும். அந்த அடிப்படையில் இப்ப நம்ம தஃப்சீரை பார்க்கிறோம். சரிங்களா? சஅல்து ரப்பி ஒரு ஹதீஸிலே அறிவிக்கப்படுகிறது, என்னுடைய ரப்பிடத்திலே நான் கேட்டேன், மஸ்அலத்தன் ஒரு கேள்வியை கேட்டேன், வதித்து அன்னி லம் அஸ்அல்ஹா எனக்கு இப்ப என்ன விருப்பம் என்றால் அப்படி ஒரு கேள்வியை நான் அல்லாஹ்விடத்திலே கேட்டிருக்க கூடாது என்று நான் ஆசைப்படுகிறேன். குல்து நான் கேட்டேன், யா ரப் என் இறைவா, இத்தகல்த இப்ராஹிம கலீலா இப்ராஹீமை நீ உன்னுடைய உற்ற நண்பனாக எடுத்துக்கொண்டாய். வ கல்லம்த மூசா தக்லீமா மூசாவிடத்திலே நேரடியாக பேசினாய். வ சஹர்த மஅ தாவூத் அல் ஜிபால யுஸப்பிஹ்ன தாவூதுக்கு அவரோடு தஸ்பீஹ் செய்வதற்கு மலக்குகளை நீ வசப்படுத்தி கொடுத்தாய். வ அதைத ஃபுலானன் கதா இன்னும் இன்ன நபிக்கு நீ இப்படி எல்லாம் கொடுத்தாய் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே சொல்கிறார்கள். அதன் மூலமாக என்ன, எனக்கு என்ன விசேஷமாக கொடுத்தாய் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள். ஃபகால அஸ்ஸ வஜல் கண்ணியத்திற்கு மதிப்பிற்குரிய அல்லாஹ் தஆலா கூறினான், அலம் அஜிதுக யதீமன் ஃபஆவைதுக நபியே உங்களை நான் யதீமாக பார்க்கவில்லையா, உங்களுக்கு நான் ஆதரவு கொடுத்தேனே. அலம் அஜிதுக ضالன் ஃபஹதைதுக உங்களை வழிகட்டவராக வழி தவறியவராக நான் பார்க்கவில்லையா, உங்களுக்கு நான் நேர்வழி காண்பித்தேனே, நேர்வழியில் உங்களை நடத்தினேனே. அலம் அஜிதுக ஆயிலன் வறுமையில் இருப்பவராக தேவை உடையவராக நான் உங்களை பார்க்கவில்லையா. ஃபஅக்னைதுக உங்களுக்கு நான் செல்வத்தை கொடுத்தேனே. அலம் அஷ்ரஹ் லக ஸத்ரக உங்களுக்கு உங்களுடைய நெஞ்சை நான் விரிவுபடுத்தவில்லையா. அலம் உதிக மாலமூதி அஹதன் கப்லக உங்களுக்கு முன்னால் யாருக்கும் கொடுக்காததை நான் உங்களுக்கு கொடுக்கவில்லையா. ஹவாதீம சூரத்தில் பக்ரா சூரா பக்ராவுடைய இறுதி வசனங்களை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேனே. அலம் அத்தஹித்க கலீலா கமத்தஹது இப்ராஹீம கலீலா இப்ராஹீமை எப்படி உற்ற நண்பனாக நான் எடுத்துக்கொண்டேனோ அதுபோன்று உங்களை நான் கலீலாக உற்ற நண்பராக எடுத்துக்கொள்ளவில்லையா என்று அல்லாஹ் கேட்க, குல்து பலா யா ரப் என் இறைவா ஏன் இல்லை, கண்டிப்பாக இதையெல்லாம் நீ எனக்கு செய்திருக்கிறாய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பதில் சொல்லியதாக சொல்கிறார்கள். அப்ப இந்த வசனத்துல நம்ம நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டோம். யாசகம் கேட்டு வரக்கூடியவர் அது தன்னுடைய உலக தேவைகளை பசியின் தேவைகளை கேட்டு வரக்கூடியவராக இருந்தாலும் சரி, அல்லது மார்க்க விஷயங்களிலே தனக்கு தெரியாத ஒன்றை நம்மிடத்திலே கேட்டு வரக்கூடியவராக இருந்தாலும் சரி, அவரிடத்திலே நாம் அன்பான முறையிலே கண்ணியமான முறையிலே பேசி அவரை அனுப்ப வேண்டும். அவர் நமக்கு மறுமைக்கான கட்டுச்சாதமாக இருக்கிறார். நமக்கு நம்முடைய தர்மங்களை மறுமைக்கு நம்முடைய உறவுகளுக்கு நமக்கு எடுத்து சுமந்து வரக்கூடியவராக இருக்கிறார். அதுபோன்று கல்வி தேடக்கூடியவர்களுக்கு நாம் கல்வியை கற்றுக் கொடுப்பது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு செய்த உபதேசத்தை மதிப்பதாக மரியாதை செய்வதாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு எந்த அழகிய ஒழுக்கங்களை, சிறந்த நற்குணங்களை, பண்புகளை காண்பித்து கொடுத்தார்களோ, கற்றுக் கொடுத்தார்களோ அதை பின்பற்றுவதற்கு அருள் புரிவானாக. அல்லாஹ் நமக்கு கொடுத்ததை அல்லாஹுடைய அடியார்களுக்கு அல்லாஹுடைய திருமுகத்தை நாடி கொடுக்கக்கூடியவர்களாக, செலவழிக்கக்கூடியவர்களாக, விசாலமான உள்ளமுள்ளவர்களாக, கருமித்தனத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட உள்ளமுள்ளவர்களாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் நமது சந்ததிகளையும் ஆக்கி அருள்வானாக. இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு வசனம் போதும். நாளைக்கு பார்த்து இன்ஷா அல்லாஹ் அந்த 11வது வசனத்தை நிறைவு செய்வோம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. நான் ஒரு 10 நிமிஷம் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்களேன் இன்ஷா அல்லாஹ். அதாவது இமாம் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்கம்மா, சொர்க்கத்துக்கு போகிற மாதிரி கனவு காண்றது. ஸோ இது அந்த பார்க்கக்கூடியவர் செய்யக்கூடிய நல்ல அமல்களை, மக்களுக்கு அவர் செய்யக்கூடிய நன்மைகளை, அதே போல் கல்வியை கொண்டு பலன் பெறுவது, கல்வி படிப்பது, கல்வியை படித்து கொடுக்கறது, அதுக்குரிய அடையாளம் என்று இமாம் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறதா எழுதப்பட்டிருக்குமா. ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்க இந்த மார்க்க கல்விகள்லாம் மக்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்கல்ல, அதனுடைய ஒரு நற்செய்தியாகவும் இருக்கலாம். அதனால் அந்த நல்ல பணியை இஹ்லாஸோட தொடர்ந்து செய்ய சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லாமே ஆசகா அவங்களுக்கு ஏதாவது 5 ரூபா. இன்றைக்கு வகுப்பில் தெளிவான பதில் இருக்குது. பிபத்லின் யசீரின் அவு ரத்தின் ஜமீலின், ஏதாவது இலகுவான சிலவற்றை கொடுத்து அல்லது அழகிய பதிலை கூறி அனுப்பணும். இந்த 2த்துல ஒன்று சொல்லணுமே, செய்யணுமே தவிர 3வது ஒன்றுக்கு நமக்கு அனுமதியே இல்லை. நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதை கேட்கணுமா, அவங்க சொல்றதை கேட்கணுமா? முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். உலகத்தில் உள்ள கெட்டவர்கள் எல்லாரையும் நல்லவர்களா நம்ம மாற்ற முடியாது, புரியுதுங்களா? அதே போல அவரவர்களுடைய செயலுக்கு அவரவர்கள் தான் பொறுப்பாளி. அப்ப இத அரசாங்கங்களும் அதுக்குண்டான நிர்வாகமும் அதை அவங்கள பார்த்துக்கொள்ளும். நமக்கு என்ன, ஒரு தேவை உள்ள ஒரு மிஸ்கீனா நிற்கிறாங்க, ஒரு 5 ரூபா 10 ரூபா எது முடியுதோ அந்தந்த நாட்டுடைய கரன்சியுடைய மதிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்து அழகிய முறையில் கடந்து போயிடணும். இல்லைன்னா மன்னிச்சுக்குங்கம்மா அப்படின்னு கை காட்டிட்டு போயிட வேண்டியது தான். மற்றபடி நமக்கு என்ன சக்தி அதை மீறி நம்ம எதுவும் செய்ய முடியாதே. நம்ம அதில் 100 பேரில் ஒரு 10 பேர் ஏமாத்துறவங்களா இருக்கலாம், ஒரு 90 பேர் உண்மையிலேயே பசி பட்டினியில் வர்றவங்களா இருக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி முடிவு எடுக்கிறதுனால எவ்வளோ பெரிய ஆபத்தில் போய் முடியாது. அதாவது வெளிப்படையில் பார்க்கும் பொழுது அவர்கள் அந்த மாதிரி 2 தங்க கட்டியோடு வர்றாங்க, உண்மையிலேயே அது அவங்களுக்கு தான் சொந்தமானதுன்னு தெரியுமா, நமக்கு தெரியாது, புரியுதா? அதனால் நம்ம சில நேரங்களில் பாருங்கள், நம்ம வெளிப்படையாக பார்க்கும்போது ஒன்று நினச்சிப்போம், ஆனால் உள்ரங்கத்தில் உண்மையிலேயே அது வேற ஒன்றாக இருக்கும். நம்ம பார்க்கறதுக்கு அது ஒரு தங்க கட்டியாக தெரிஞ்சிருக்கலாம், அது உண்மையிலேயே வெறும் கட்டி அதில் ஜருகை பேப்பர் போட்டு அதை சொருகி மூடி இருக்கலாம். அதனால உங்களுடைய பார்வையால் நீங்கள் எதையும் முடிவு செய்யாதீங்க. அல்லாஹ்வுடைய சட்டத்தை பாருங்க, மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதலை பாருங்க. ஒருத்தர் பார்க்கறதுக்கு பணக்கார மாதிரி இருக்கிறாரு, இவர் யாசகம் கேட்கிறாரு, இவர் நம்மளை ஏமாத்துறாரோ அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்போ அதனால நம்முடைய வெளி பார்வையால் நம்ம பார்ப்பதை வைத்து முடிவு செய்யக்கூடாதுங்கிறது தான் அந்த இடத்துல ஹதீஸினுடைய விளக்கமா. நம்ம கண்ணால் வெளிப்படையாக பார்க்கறத வச்சு நம்ம முடிவு செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய கட்டளை எதுவோ அந்த கட்டளையின்படி நம்ம செயல்படணும். நமக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன, இந்த நேரத்தில், இந்த இடத்துல, இந்த சூழ்நிலையில், அதை நம்ம செயல்படுத்திடணும், புரியுதுங்களா? அதுக்கு மீறி உள்ளார போய் நம்ம நோண்டி தோண்டி துருவி நம்ம ஆராயக்கூடாது, பார்க்க வேண்டியது கிடையாது. தாராளமாக வழமையாக செய்யலாம். வஸ்ஜுது வக்தரிப், நபியை நீங்கள் உபரியாக தொழுது கொண்டே இருங்கள், அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை நீங்கள் தேடிக்கொண்டே, அல்லாஹ்விடத்தில் நெருங்கி கொண்டே இருங்கள்னு சொல்லி. அதனால் எப்பெல்லாம் உங்களுக்கு முடியுதோ 2 ரக்காத்துகள், அது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதுக்காக வேண்டியோ அல்லது பாவ மன்னிப்பு தேடுறதுக்காக வேண்டியோ அல்லது பொதுவாக அல்லாஹ்வை நான் வணங்குகிறேன், அவன் என்னை திருப்தி கொள்வதற்காக என்ற அடிப்படையிலேயோ எவ்வளவு முடியுதோ நீங்கள் உபரியான நஃபில் தொழுகையில் தொழுதுகிட்டே இருக்கலாம். அதில் லிமிட்டேஷன் கிடையாது. தடுக்கப்பட்ட அந்த நேரங்களை மட்டும் நீங்கள் கவனித்து கொள்ள வேண்டும். அதாவது சூரியன் உதிக்கும் பொழுதும், சூரியன் நடுப்பொழுதில் இருக்கும் பொழுதும், சூரியன் மறையும் பொழுதும், இந்த 3 நேரங்களை தவிர்த்து விட்டு மற்ற நேரங்களில் ஃபர்து சுன்னத்துகள் அல்லாமல் மற்ற பொதுவாக நஃபிலான தொழுகையை நீங்கள் தாராளமாக நல்ல எண்ணங்களை கொண்டு
நீங்கள் தொழுது அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை தேடலாம். வஸ்ஜுத் வக்தரிப், நபியே நீங்கள் சுஜூது செய்து கொண்டே இருங்கள், அல்லாஹ்விடத்தில் நெருங்கி கொண்டே இருங்கள். இது பொதுவான ஒரு வசனம். எப்பெல்லாம் முடியுதோ நம்ம தொழுது அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை தேடுவது. இல்லைன்னு சொல்கிறவங்க ஏதாச்சும் சொல்லுவாங்கம்மா, குரானில் என்ன இருக்குது, ஹதீஸில் என்ன இருக்குது, அதை நம்ம பார்க்கணும். பொதுவான நஃபில்கள் எவ்வளோ வேணாலும் தொழுகலாம். அதுக்கு நீங்கள் என்ன வேணாலும் நல்ல நியத்து வைக்கலாம். அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்புக்காக தொழுகிற நியத்து வைக்கலாம், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறேன் என்பதற்காக நீங்கள் நியத்து வைக்கலாம், அல்லது பொதுவாக அல்லாஹ் என்னை பொருந்தி கொள்ள வேண்டும், என்னுடைய மறுமைக்கு கட்டுச்சாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தொழுகலாம். நீங்கள் பாவ மன்னிப்புக்கு நியத்து வைக்கலைனாலும் உங்களுடைய இந்த 2 ரக்காத்து தொழுகையை கொண்டு அல்லாஹ் நிச்சயமாக உங்களுக்கு பாவ மன்னிப்பு செய்வான். நீங்கள் நான் நன்றி செலுத்துறதுக்காக தொழுகிறேன்னு நியத்து வைக்காட்டியும் நீங்கள் தொழக்கூடிய ஒவ்வொரு 2 ரக்காத்து தொழுகையும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதாக அமையும், அல்லாஹ்வுடைய நியாமத்துக்கு. அதனால உசல்லி, அதாவது அல்லாஹ்வுக்காக நஃபில் 2 ரக்காத்து தொழுகிறேன் அப்படின்னு நியத்து வச்சாலே எல்லா நல்ல எண்ணங்களும் அதுக்குள்ளார வந்துடும். அல்லாஹ்வுக்காக நீங்கள் நியத்து வச்சுட்டீங்கன்னா அதுக்குள்ளார எல்லாமே வந்துடும். அதுக்கு பிறகு நீங்கள் என்ன வேணாலும் துவா கேட்கலாம். பாவ மன்னிப்புடைய துவா கேளுங்க, அல்லாஹ்வுக்கு நன்றிக்காக வேண்டி அவனை புகழுங்க, அல்லது உங்களுடைய துன்யாவுடைய ஹாஜத்துகளை கேளுங்க, எது வேணாலும் நீங்கள் செய்யலாமா. நான் சொல்லலாமா, குரான்ல அல்லாஹ் சொல்லியிருக்கான், ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, வாங்கும் கையை விட கொடுக்கிற கை, தாழ்ந்த கையை விட உயர்ந்த கை சிறந்ததுன்னு வருது. அல் எதுல் உல்யா ஹைரு மினல் யதி சுஃப்லான்னு சொல்லிட்டு, அவங்க ப்ரொஃபஷனலாக செய்கிறாங்களோ அல்லது என்ன செய்கிறாங்களோ அதை நம்ம பார்க்க வேண்டியது இல்லைம்மா. அதை அரசாங்கம் நிர்வாகம் பார்த்துக்கொள்ளும். நம்ம கேட்டு வரக்கூடியவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சதை நம்ம கொடுக்கணும். அதுதான் நம்முடைய மார்க்கு நமக்கு சொல்லி இருக்கக்கூடிய சட்டம். எப்போதுமே எல்லா துறையிலையுமே 4 பேர் உண்மையானவங்க இருப்பாங்க, 4 பேர் கெட்டவங்க இருப்பாங்க. நீங்கள் 4 கெட்டவங்களை தண்டிக்க போறேன்னு சொல்லி நீங்கள் வெளிப்படையான ஒரு முடிவில் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அது உண்மையிலேயே சிரமப்படக்கூடியவங்களுக்கும் அது தப்பாக போயிடும். புரியுதுங்களா? ரசூல் அதனால் எதை அல்லாஹ்வும் ரசூலும் தடுக்கலையோ அதை நம்ம தடுக்க முயற்சிக்கக்கூடாது. புரியுதுங்களா? அதனால் யாசகம் கேட்கிறத சில சூழ்நிலைகளில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அனுமதிச்சிருக்கிறாங்க. யாசகம் கேட்டு வர்றது எவ்வளோ பெரிய பாவம் அல்லது எவ்வளோ பெரிய தவறு, அது எவ்வளோ பெரிய இழிவான செயல், அதையும் எச்சரிக்கை செஞ்சுருக்கிறாங்க. அதே நேரத்தில் யாசகம் கேட்டு வரக்கூடியவங்களுக்கு கொடுங்கன்னு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த 2க்கும் இடையில நிலைப்பாடு என்ன? அவங்க எந்த நிலையில் யாசகம் கேட்டு வர்றாங்கன்னு சொல்லி அவங்களுடைய உள்ளத்தை தோண்டி பார்க்குறதோ, அவங்களுடைய வீடு வரைக்கும் அல்லது அவங்களுடைய இருப்பிடம் வரைக்கும் போய் அவங்களுடைய நிலைமையை அறிகிறதையோ அல்லாஹ் நம்ம மேலே கடமையாக்கலை. நமக்கெல்லாம் என்ன சொன்னா, கேட்டு வர்றாங்களா, உன்னால முடிஞ்சதை கொடுக்க முடியலையே அழகியதை சொல்லி அனுப்பிடு, அவ்வளவுதான். 3வது ஒரு செயலுக்கு நமக்கு அனுமதி தரல. எதுக்கு? அவங்கள திட்டுறதுக்கு, ஏசுறதுக்கு, குறை சொல்றதுக்கு, இழிவா பேசுறதுக்கு, மட்டமா பேசுறதுக்கு, அவங்கள துரத்துறதுக்கு நமக்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்கல. அவ்வளவுதான் நம்ம செய்ய வேண்டியது. அவங்க என்ன நோக்கத்தில் கேட்குறாங்க, எப்படி கேட்குறாங்க, அதை பற்றிலாம் நம்ம பார்க்க வேண்டியதே கிடையாது. அதுக்கு ஒரு அரசாங்கம் இருக்குமேனால், துறை இருக்குமேனால் அந்த வேலையை அவங்க பார்த்துப்பாங்க, அவ்வளோதான். நம்ம நமக்கு அல்லாஹ் அவங்கள ஒரு வழியா கொடுத்திருக்கிறான். அவங்களுக்கு சில தர்மங்களை செய்வதன் மூலமாக அது நமக்கு ஒரு சதக்காவாக அமையும். அந்த அடிப்படையில் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது, அவ்வளவுதான். உலகத்திலமா நீங்க நினைக்கிறீங்களே, இந்த மாதிரி சொல்றாங்கல்ல இவங்கெல்லாம், நான் நல்லா என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன், யார் கருமித்தனம் கஞ்சத்தனத்தினுடைய அந்த உச்சத்தில் ஊறி போயிருக்கிறாங்களோ அதே போல அது முன்னாடி வந்துச்சு பாருங்க, முஹம்மது பின் இஸ்ஹாக் சொன்னாங்க பாருங்க, ஐ ஃபலா தகுன் ஜப்பாரன், புரியுதா? அதே போல வலா முத்தகப்பிரன் வலா ஃபஹாஷன், அந்த கேட்டகரியில் இருக்காங்க பாருங்க. யாரு பெருமை அடிப்பவர்களாக, கெட்டவர்களாக, உள்ளத்தாலும் சொல்லாலும் கெட்டவர்களாக, அதாவது அசிங்கமான வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாக, பிறர் மீது தான் பிறரை விட உயர்ந்தவன் என்ற எண்ணத்தில் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி உள்ளவர்கள் தான் இந்த மாதிரியான பேச்சுகளை பேசுவாங்க. மற்றபடி யார் உண்மையிலேயே மென்மையான இலகுவான உள்ளம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் ஒருபோதும் யாசகம் கேட்கக்கூடியவங்களை பார்த்து இந்த மாதிரி பேசவே மாட்டாங்க. நான் என்னுடைய 54 வயசுல நான் நிறைய மக்களை பார்த்துட்டேன். யார் இந்த மாதிரி பேசுறாங்களோ யாசகர்களை குறித்து, உண்மையிலேயே அவர்கள் தங்களுடைய ஒரு கர்மித்தனம், கெட்ட, அதாவது கடினமான பெருமையின் உள்ளத்தினுடைய வெளிப்பாடு தான் அவங்க அந்த மாதிரி பேசுறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். நான் அந்த ஹதீஸிலிருந்து நான் உங்களுக்கு சொல்றேன். அதனால நம்ம அவங்கள பத்தி பேசுறதுக்கு நமக்கு ரைட்ஸே கிடையாது. முதல்ல
நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? நம்ம கொடுக்கலன்னா புறக்கணிச்சு போறதுக்கு தான் நமக்கு ரைட்ஸ் இருக்குதே தவிர அவங்கள திட்டுறதுக்கோ ஏசுறதுக்கோ நமக்கு ரைட்ஸே கிடையாதுமா. நான் இன்ஷால்லா குரூப்ல உங்களுக்கு 2-3 பயான் தலைப்பு போடுறேன். வாழ்க்கையை சுவைத்து மகிழுங்கள், மகிழ்ச்சியான வாழ்க்கை, அந்த மாதிரி 2-3 பயான் போடுறேன், அதை கேளுங்க. அதே போல் மன உளைச்சலுக்கு உண்டான மார்க்க தீர்வு, அதை கேளுங்க. அதே போல் தொழுகையில் உள்ளச்சம் வருவதற்குண்டான வழிகள்னு சொல்லி அந்த பயானு அதெல்லாம் கேளுங்க இன்ஷா அல்லாஹ். சுருக்கமாக உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, அல்லாஹ்விடத்தில் முதல்ல துவா கேளுங்க. ரப்பி இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹுஸ்ன் வ அஊது பிக்க மினல் ஜுப்னி வல் புஹுல். எதில் கேள்வி கேட்குறதுனா நீங்கள் வாட்ஸ்அப்பில் 9884469044 அந்த நம்பருக்கு கூட நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம் வாட்ஸ்அப்பில் கேள்வி கேட்டு. ஹயர். இப்போ கவனிங்க, அதாவது இந்த மாதிரி துவாக்கள் முதல்ல கேளுங்க. நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னு சொன்னால், எனக்கு அல்லாஹ்வுடைய தக்தீரை மீறி எதுவும் நடக்காது, அல்லாஹ் எனக்கு எதை விதியில் எழுதியிருக்கிறானோ நான் அதை கொண்டு திருப்தி அடைந்தேன் என்று அல்ஹம்துலில்லாஹ் அதிகமாக சொல்லுங்கள். அதே போல் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா இந்த துவாவை அதிகமாக சொல்லுங்கள். வாழ்க்கையில் சின்ன பெரிய எந்த விஷயத்துக்கும் சடைவடையாதீங்க. ஏதாவது உங்களுக்கு விருப்பமானது நடந்தால் சடைவடைகிறது, அல்லது ஏதாவது ஒன்று நடக்கிறது கால தாமதமானா அதனால சடைந்து கொள்வது, இந்த மாதிரி ஒருபோதும் சடைவடையாதீங்க. அல்லாஹ் எனக்கு இதை விட சிறந்ததை ஒன்று வைத்திருக்கிறான், அதனால தான் எனக்கு இந்த காரியம் தாமதமாகுது அல்லது எனக்கு இந்த காரியம் நடக்கலை என்று அல்லாஹ்வின் மீது அழகிய எண்ண வைங்க. அடுத்ததாக தொழும் பொழுது தொழுகையை முதல் வக்தில் தொழுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நேரத்தை கடத்தாதீங்க. வக்து வர்றதை எதிர்பார்த்துறீங்க, வக்து வந்த உடனே ஒது செய்கிறத நிம்மதியாக பொறுமையாக நிதானமாக ஒது செய்யுங்க. ஒது செய்யும் பொழுது உங்களுடைய மனசை நீங்கள் பாதுகாத்துக்கிட்டீங்கன்னா வேற சிந்தனை இல்லாமல் இன்ஷா அல்லாஹ் தொழுகையும் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். அதுக்கு பிறகு சுன்னத்து தொழுங்க அமைதியாக. அதுக்கு பிறகு நீங்கள் ஃபர்ல தொழுகும் பொழுது தக்பீர் கட்டினதுலேருந்து ஓதக்கூடிய ஒவ்வொன்றையும் பொறுமையாக ஓதுங்க. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், பொதுவாக அவசரமாக ஓதுறோம். அல்ஹம்து சூராவை ஆரம்பித்து வலத்தாலின்னு முடிக்கிறதுக்கு கண்ணை மூடிக்கிட்டு ஓடுறோம். அப்படி ஓடக்கூடாது. தக்பீர் கட்டிட்டீங்களா, பொறுமையாக நின்று அல்லாஹு அக்பர் அமைதியாகுங்க. அல்லாஹு அக்பர் சொல்லிட்டு மூச்சை விடுங்க 2 தடவை, அமைதியாகுங்க. அதுக்கு பிறகு وجهت وجهي للذي فطر السماوات والأرض حنيفا وما أنا من المشركين. இந்த மாதிரி பொறுமையாக ஓதுங்க. إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين. நிதானமாக ஓதுங்க. அப்புறம் அல்ஹம்து சூரா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அந்த ஒவ்வொன்றும் ஓதும்போது நான் அல்ஹம்து சூரா ஓதுறேன், அதில் முதல் வசனத்தை ஓதுறேன், 2வது வசனத்தை ஓதுறேன், அந்த நினைவோடு இருங்க. அர் ரஹ்மானிர் ரஹீம். அப்புறம் அதே போல் அடுத்த சூரா ஓதும்போது அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தத்லீல். அந்த மாதிரி நிறுத்தி ஓதுங்க. அதுக்கு பிறகு நான் ருக்குவுக்கு போகிறேன், சூரா ஓதிட்டேன், அந்த நினைவோட அல்லாஹு அக்பர் ருக்குவுக்கு போங்க. ருக்குவில் போய் அமைதியாகுங்க. முதல்ல நல்லா அமைதியாகிட்டு அதுக்கப்புறமா சுபஹான ரப்பியல் அதீம், சுபஹான ரப்பியல் அதீம். நீட்டுறது, குறைக்கிறது, இழுக்கிறது, இதெல்லாம் கரெக்டாக பேணுதலாக செய்யுங்க. அதே போல் ஒவ்வொரு நிலையிலையும் ஓத வேண்டிய எல்லாத்தையும் பொறுமையாக நிதானமாக செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு மன அமைதி, திருப்தி, அவ்வளவு பெரிய ஒரு பரக்கத்து, ஒரு விசாலம் எல்லாம் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். ஆமாம், எல்லாத்துலேயும் நிதானம், பொறுமை, அமைதி. நான் நம்ம எங்கள் தாருல் ஹுதால என்ன செய்வேன்னா, யார் வர்றாங்க பாருங்கள், அவங்கள சலாம் சொல்கிறதுலேருந்து அவங்களுக்கு என்னால் முடிஞ்சதை சொல்லுவேன். இப்போ இத்தனை நாள் கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆக போது நீங்கள் படிக்கிறீங்க. என்றைக்காவது நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ கேள்வி கேட்குறவங்களோ மற்றவங்களோ சொல்கிற மாதிரி நான் ஒருபோதும் பயன்படுத்தினதை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஒவ்வொரு தடவை பாடம் ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் நான் சலாம் சொல்கிறதுக்கும் நீங்கள் சொல்கிறதுக்கும் இடையில் கண்டிப்பாக வித்தியாசம் பார்ப்பீங்க. நான் எப்படி சொல்லுவேன், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அதே போல் முடித்தாலும் சரி, அதே போல் தான். ஸோ இதுதான் நம்முடைய தர்பியத். நம்ம எதுலேயுமே மார்க்க விஷயங்களில் நிதானிக்கிறதே இல்லை. நம்ம எதை சொல்கிறோம் அப்படிங்கிறத உணர்றதே இல்லை. ரொம்ப பேர் குர்ஆன் ஓதும்போது
எப்படி அவங்க வந்து தஅவ்வுதும் பஸ்மலாவும் ஓதுறாங்க பாருங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எதுக்கு இவங்க குர்ஆன் ஓதுறது? குர்ஆன் இவங்களை சபிக்கும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அப்பதான் அதனுடைய அந்த அந்த பரக்கத்து, அந்த ஒளி நம்ம உள்ளத்துல இறங்கும். அது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எதுக்கு தேவையா இது? அந்த அவுது பில்லாவும் பிஸ்மில்லாவும் நம்மளை சபிச்சுட்டு தான் போகும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால நிதானமா இருங்க. அல்லாஹ்வுடைய பெயர்களை உச்சரிக்கும் பொழுதும் மார்க்கத்தை அணுகும் பொழுதும் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் உங்களை அவ்வளவு சிறப்பா செழிப்பாக்கிடுவான். யாருக்கும் உங்க வீட்டில் உங்க பிள்ளைங்களுக்கு சலாம் சொல்லும்போது கூட நல்லா நிறுத்தி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அதே போல சொல்லுங்க. அந்த ஒரு சலாம்லயே உங்களுடைய பொழுது ஃபுல்லா பரக்கத்தாயிடும். அதுதான் முறை, அப்படிதான் செய்யணும். அதனுடைய கருத்து, அதனுடைய பொருளை மனசுல உணர்ந்தவர்களாக தான் நம்ம அதை அப்படியே கொண்டு போகணும். ஆகாது 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 ஆகாது. வாயால அந்த உச்சரிப்பு அர்த்தத்தை சொல்லாம மனசுல அந்த அர்த்தத்தை நினைச்சுக்கிட்டே நம்ம ஓதணும். சரி, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.